Fluent Academy எங்களோட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Lightroom சாஃப்ட்வேரை பற்றி. அப்போ Lightroom சாஃப்ட்வேரை பற்றி உங்களுக்கு A to Z படிக்கணும் அப்படின்னு சொன்னா ரைட், எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னால் இந்த Lightroom சாஃப்ட்வேரை பற்றி நம்ம ஒரு வீடியோ சீரியஸ் சொன்னால் தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். அப்போது இந்த வீடியோ சீரியஸில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் Lightroom பற்றி உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக விளங்கப்படுத்துவோம். அதனால் நீங்கள் எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லைன்னு சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு Lightroom சாஃப்ட்வேரை பற்றியும் இன்னும் பல சாஃப்ட்வேர்ஸை பற்றி உங்களோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ரைட், அப்போ நம்ம இன்றைக்கி Lightroom சாஃப்ட்வேரை பற்றி பார்க்க போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் யூஸ் பண்ணுறது Lightroom கிளாசிக் அப்படின்ற வெர்ஷனை. ரைட், Lightroom கிளாசிக் LRCன்னு போட்டிருக்கும். சரி, அப்போ Lightroomனு ஒரு இருக்குது, Lightroom கிளாசிக்னு ஒரு பகுதி இருக்குது. ரைட், இது ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை. பட் இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்னன்னா, நீங்கள் Lightroom சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிற நேரத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கிரியேட்டிவ் க்ளவுடோட சேர்த்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரியா, அது வந்து க்ளவுடோட பேஸ் பண்ணி போகிறதுனால நீங்கள் அதுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷனோட போக வேண்டிய நிலைமைகள் வரலாம். அப்போது Lightroom கிளாசிக் அப்படின்றது யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய பேசிக்கான உங்களோட கம்ப்யூட்டரில் வைத்திருக்கக்கூடிய இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட மெமரி சிப்ஸில் வைத்திருக்கக்கூடிய ஃபோட்டோஸை உங்களுக்கு இந்த Lightroomல போட்டு எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃபோட்டோஸை வந்து க்ளவுடுக்கு அப்லோட் பண்ணி க்ளவுடில் இருந்து தான் ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகே, Lightroom சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்துருக்கும். சரி, அப்போது இந்த Lightroom சாஃப்ட்வேரில் நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஸ் தேவைப்படும். சரியா, அப்போது நம்ம ஃபோட்டோஸை எடிட் பண்ணுறதுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு சாஃப்ட்வேர்ஸ் தான் இந்த Lightroomனு சொல்லிட்டு. ரைட், அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் லைப்ரரி, டெவலப், மேப்ஸ் இப்படின்ட்டு ஒவ்வொரு டேப்ஸ் இருக்குது. ரைட், இந்த ஒவ்வொரு டேப்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெவலப் அப்படின்ற டேப்பில் போன நேரமும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நோ ப்ரிவியூன்னு காட்டும். அப்போது நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட Lightroomல ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஸ் தேவை. ரைட், அப்போ ஃபோட்டோஸை நம்ம வந்து Lightroom சாஃப்ட்வேருக்கு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இம்போர்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் 2 இருக்குது. சரியா, முதலாவது சிஸ்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்படி விட்டுறது. அப்போ இந்த இடத்துல விட்டுற இடத்துல இந்த இடத்துல விட முடியாமல் இருக்குது. சரியா, இந்த இடத்துல விட முடியாது. நிறைய பேர் இந்த மாதிரி போடுவாங்க, ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுவாங்க, ட்ராப் ஆகாது, சிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம இருக்கிறது வந்து டெவலப் பண்ணுற டைமில் நீங்கள் இந்த இடத்துல லைப்ரரி அப்படின்றத கிளிக் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், இப்போ வந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோஸ் அப்படியே உங்களோட Lightroomல வந்து லோட் ஆகும். அது லோட் ஆகிறதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல இம்போர்ட் டன்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து செலக்ட் ஆகியதெல்லாம் உங்களோட இதுக்கும் சேவ் ஆகும். இம்போர்ட்னு கொடுத்துட்டீங்கனாலும் ஓகே. சரி, உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களோட Lightroomக்கு இம்போர்ட் ஆகி செட் ஆகிடும். அப்போது இதுதான் ஃபர்ஸ்ட் சிஸ்டம். சரி, அப்போது நீங்கள் எங்கள் லைப்ரரியில் இருந்தால் இம்போர்ட் பண்ணணும். கேன்சல்னு கொடுத்தா கேன்சல் பண்ணுறேன். இப்போனா உங்களுக்கு இன்னொரு சிஸ்டம் இதுக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணலாம். எப்படின்னு சொன்னால் ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரைட், அப்போது உங்களுக்கு இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இம்போர்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபைல்ஸ் எந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஃபைல்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரைட், உங்களோட ஃபோல்டரை வந்து உங்களோட கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்பில் இருந்து எல்லா ஃபைல்ஸும் இந்த இடத்துல காட்டும். அப்போ உங்களோட மெஷினில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதையும் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படியும் இம்போர்ட் பண்ணலாம். ரைட், 2 சிஸ்டத்தில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணுற நேரத்தில் நீங்கள் ஒரு ஃபோல்டரில் போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் ஃபோட்டோஸ் எடிட் பண்ண போகிற நேரத்தில் நீங்கள் இப்போ கேப்சர் பண்ண அனைத்து ஃபோட்டோஸையும் ஒரு ஃபோல்டரில் வச்சு அப்படியே எடுத்து போட்டு எடிட் பண்ணுறது இல்லை. ரைட், நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான எடிட் பண்ண தேவையான ஃபோட்டோஸை வந்து செப்பரேட்டாக ஒரு ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணணும். ரைட்டா, செப்பரேட்டாக ஒரு ஃபோல்டர். இப்போ சம்டைம் நீங்கள் எடிட் பண்ண போனால் மெமரி சிப்பில் இருக்கலாம். ரைட், அடுத்தது வந்து பென் ட்ரைவ்ஸில் இருக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஃபோல்டரில் போட்டு அந்த ஃபோல்டரை தான் நீங்கள் இந்த இதுக்கு லோட் பண்ணிக்கலாம். ரைட், அப்போ லோட் பண்ணுற நேரம் தேவைப்படாத ஃபோட்டோஸை ரிமூவ் பண்ணிட்டு தேவையான ஃபோட்டோஸை மட்டும் வைத்துக்கிட்டு உங்களுக்கு அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கு பிறகும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஏதாவது தேவைப்படாத ஃபோட்டோஸ் இருந்தால் அதை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணி டீசெலக்ட் பண்ணிக்கலாம். தேவையான ஃபோட்டோஸை மாத்திரம் உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணி எடுக்கலாம். தேவையான ஃபோட்டோஸை மட்டும் கிளிக் போட்டு உங்களுக்கு இம்போர்ட்னு கொடுத்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓல்ட் ஃபோட்டோஸ் எல்லா ஃபோட்டோஸும் எனக்கு தேவை. அப்போ நான் ஓல்ட் ஃபோட்டோஸை டிக்கப் போட்டுட்டு இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துருவேன். கொஞ்சம் டைம் போகும். சரியா, அப்போது
இம்போர்ட் ஆகிறதுக்கு சின்ன ஒரு டைம் போகும். ரைட், அது உங்களோட ஃபோட்டோஸோட கெப்பாசிட்டியை பொறுத்து சேஞ்ச் ஆகலாம். ரைட், ஓகே. அப்போது நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாம் இம்போர்ட் ஆகுது, ப்ரிவியூஸும் எனேபிள் ஆகிடுச்சு. ரைட், அப்போது இதுதான் வந்து நீங்கள் வந்து லைட்ரூம் சாஃப்ட்வேரில் ஃபோட்டோஸ் ஒன்று இம்போர்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் டைம். ரைட், நீங்கள் ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் தான் வரும். அப்போது நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் லைப்ரரியில் தான் நீங்கள் இருப்பீங்க. லைப்ரரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் ரைட், உங்களோட இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்ரூமில் உங்களோட ஃபைல் இம்போர்ட் பண்ணக்கூடிய பார்த்த காட்டும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தால் அந்த ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ண பார்த்தும், அடுத்தது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இப்போ கடைசியாக இம்போர்ட் பண்ண ஃபைல்ட பார்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம். அதே போல் உங்களோட வலது பக்கத்தில் உங்களுக்கு பார்க்கலாம். சரியா, வலது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் இருக்கும். அப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்டா டேட்டா அப்படின்றது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான வீடியோ. ரைட், மெட்டா டேட்டா. ரைட், மெட்டா டேட்டா பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட், அப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குயிக் டெஸ்க்டாப் பண்ணுறதுக்கு ரைட் டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு ப்ரிவியூ பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கீவேர்டிங்ஸ், இதுக்கு கீவேர்ட்ஸ் ஏதாவது எட் பண்ணியிருந்தால் அந்த கீவேர்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். ரைட், இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ்க்கு ஏதாவது கீவேர்ட்ஸ் எட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோட்டோஸ்க்கு உங்களுக்கு கீவேர்ட்ஸும் உங்களுக்கு தேவையான எட் பண்ணிக்கலாம். ரைட், இதை நீங்கள் நெட்டுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வேர்ட் இது கீவேர்ட்ஸ் போட்டு சர்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கீவேர்ட் லிஸ்ட் பார்க்கலாம். ரைட், அடுத்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினான சப்ஜெக்ட் வந்து மெட்டா டேட்டான்ற ஒரு சப்ஜெக்ட். மெட்டா டேட்டா அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவில் டீட்டெயில்ஸ் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்குது. ரைட், மெட்டா டேட்டா. இந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் கிளிக் பண்ணுறேன், அந்த ஃபோட்டோட வந்து மெட்டா டேட்டா. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நேம் வந்து பேரை காட்டுது. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸில் வந்து மெட்டா டேட்டாவை உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கலாம். அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா டிமென்ஷன்ஸ் 4000 டிமென்ஷன்ஸ், இது 4000, இது 5600 டிமென்ஷன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மெட்டா டேட்டாவில் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஆனால் இந்த ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்டா டேட்டாவில் வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு இதை விட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எடிட்டிங்கில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்ன்னு இருக்குது. இந்த கஸ்டமைஸ் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு உங்களோட இந்த மெட்டா டேட்டாவில் பார்க்கணுன்றது இந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு விரும்பின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எடுக்கலாம். இப்போ ஃபைலில் டைப், உங்களுக்கு ஃபைலில் டைப் காட்டணும்னா ஃபைலில் டைப் உங்களுக்கு போடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேட்டிங் போட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நீங்கள் கேப்சர் டேட்ஸ், கேப்சர் டைம்ஸ் உங்களுக்கு தேவைன்னா கேப்சர் டைம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இடத்துல பொறுத்த வரைக்கும் கேப்சர் டைம்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். பார்ப்போம், டேட் போட்டுக்குருவோம். அண்டு கேமரா டீட்டெயில்ஸ், கேமரா லென்ஸ் டீட்டெயில்ஸ். ரைட், ப்ரொஃபஷனல் கேமராஸில் எடுத்து அந்த லென்ஸை பற்றின டீட்டெயில்ஸே உங்களுக்கு இந்த மெட்டா டேட்டாவில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ஃபோட்டோஸில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கும். சரியா, அப்போது இதில் கேட்டகரி இருக்குது, காப்பி இருக்குது, அட்ரஸ் இருக்குது, சிட்டி. ரைட், எங்கே எடுத்தது. ரைட், இதில் சிட்டிஸ் அப்லோட் இருக்காது, பட் இருந்தால் வரும். ரைட், அப்போது இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். சோர்ஸ் டைப்ஸ். ரைட், அப்போது நான் இந்த மாதிரி கொஞ்சம் சில டீட்டெயில்ஸ் நான் இதுலேருந்து ஆட் பண்ணிப்பேன். டிக் மார்க், இந்த ரைட் மார்க் போடப்பட்ட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். அந்த போடப்படாத டீட்டெயில்ஸ் தான் இவ்வளோ இருக்குது. அண்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது தேவையான டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வீடியோ டீட்டெயில்ஸ். ரைட், அப்போது உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்போது இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். இதில் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். கெப்பாசிட்டியை தான் தெரியல, எனக்கு அதிகம் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் நீங்கள் பார்ப்போம். அப்போது உங்களுக்கு இதில் தேவையான டீட்டெயில்ஸை வந்து இப்போ நான் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டேன். ரைட், நான் ஓகே இது போதும், ஓகேன்னு கொடுக்குறேன். இந்த பேலன்ஸ் டீட்டெயில்ஸும் அட்டாச்சு பார்த்தீங்களா. கேப்சர் டைம் 12:03 PM கேப்சர் பண்ண மாட்டோம். சிட்டி அப்லோட் பண்ணப்படலை, நமக்கு வேணால் சிட்டியை டைப் பண்ணிக்கலாம். சரி, அப்போது இந்த மாதிரி ரைட். இப்போ நம்ம கிளிக் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் டேட்டோட டீட்டெயில்ஸ் தான் iPhone 7 Plusல எடுத்திருக்காங்க இந்த ஃபோட்டோவை. அப்போது இந்த ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோட டீட்டெயில்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது JPG ஃபோட்டோன்னு நெட்டில் டவுன்லோட் பண்ணதாக இருக்கும். ரைட், இது ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லையும் பார்த்தீங்கன்னா சொன்னால் மெட்டா டேட்டான்ற டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு எடுக்கலாம். ரைட், ஓகே. அப்போது இதுதான் வந்து இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய மெட்டா டேட்டாவில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். அப்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஃபோட்டோன்னு எடுத்த நேரத்தில் இந்த ஃபோட்டோவை வந்து எங்களுக்கு ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோட்டோவுக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணுற நேரம் இந்த ஃபோட்டோட ஃபுல் ப்ரிவியூ உங்களுக்கு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ப்ரிவியூ பார்க்குற ஃபோட்டோஸ் இந்த இடத்துல காட்டும். அதே போல் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணுற நேரத்தில் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை வந்து கிளிக் பண்ணி ஸ்டெப் பை பார்க்கலாம். அதே போல் இந்த இருக்குது இந்த வியூ தான் இது மாறுது. இது கிளிக் பண்ணி இது இருக்குது, இந்த இருக்குது இந்த வியூ. அப்போது இது ரெண்டு இடத்துல இந்த ரெண்டு வியூஸையும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். அப்போது அதே போல் பார்த்தீங்கன்னா அதே வியூஸை வந்து இந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணுற அதே வியூவில் வந்து ஃபோட்டோஸ் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோ வந்து உங்களோட மவுஸ் எடுத்துகிட்டு வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ ஜூம் ஆகும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபோட்டோஸ் ஜூம் அவுட் ஆகும்.
கிளிக் பண்ணிக்கிட்டே நீங்கள் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணுறீங்க. ஜூம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன செய்யலாம், அதே கிளிக்கோட வந்து இந்த மவுஸை வந்து ஃபோட்டோஸை வந்து உங்களுக்கு வந்து பேன் பண்ணிக்கலாம். ரைட், இந்த மாதிரி பேன் பண்ணி ஃபோட்டோஸை பார்க்கலாம். மவுஸை விட்டதுக்கு அப்புறம் அது ஜூம் அவுட் ஆகும். ரைட், அப்போது ஜூம் பண்ணிக்கலாம் அண்ட் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. அதே போல் எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிற நேரம் இந்த இடத்துல XYன்னு ஒன்று இருக்குது. XYன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஃபோட்டோஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரியான வியூ ஒன்று. ரைட், கம்பேர் பண்ணி பார்க்குற வியூ. இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 ஃபோட்டோஸ் கம்பேர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு 2 ஃபோட்டோஸ் உங்களுக்கு பார்த்து கம்பேர் பண்ணலாம். கலர்ஸ் கம்பேர் பண்ணுறதுக்காக வேண்டி இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அப்போது சிலெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்றது இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கு தேவையான ஃபோட்டோஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணலாம். ரைட், இந்த கேண்டிடேட்ன்ற இந்த ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கு எந்த ஃபோட்டோ நீங்கள் கேண்டிடேட்டாக நீங்கள் கொடுக்க போகிறீங்களா அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணலாம். அப்போது இந்த 2 ஃபோட்டோஸுக்கும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 ஃபோட்டோஸையும் இப்போ யூஸ் பண்ணி இந்த 2 ஃபோட்டோஸையும் உங்களுக்கு மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுற நேரத்தில் இந்த ஃபோட்டோஸ் மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்காக வேண்டி உங்களுக்கு இந்த வியூவை யூஸ் பண்ணலாம். ரைட், அடுத்த வியூஸை நம்ம வந்து பார்ப்போம். பிறகு இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூஸ் இருக்குது அண்ட் இந்த நம்ம ரைட். அப்போது எங்களுக்கு இந்த வியூஸ் வந்து இந்த இடத்துல மாறலாம். தென் நல்லா பார்த்துக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இந்த வியூஸ் பார்க்குறது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம போகிறது வந்து ஃபோட்டோஸை வந்து கலர் கரெக்ஷன்ஸ் அண்ட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி டெவலப் அப்படின்ற டேப்புக்கு நம்ம போகணும். டெவலப்ன்ற டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த டெவலப் டேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் எடுத்த ஃபோட்டோ இதாக இருக்குது, இந்த மாதிரி இந்த இடத்துல காட்டுது, இந்த இடத்துல ஒரு ப்ரிவியூ காட்டுது நேவிகேட்டர். ரைட், இந்த ஃபோட்டோ தான் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில ப்ரீசெட்ஸ் இருக்குது. ப்ரீசெட்ஸை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை நம்ம கொஞ்சம் லேட்டாக கதைப்போம். ரைட், எல்லா நிறைய டீட்டெயில்ஸ் இந்த சப்ஜெக்டில் நம்ம கதைப்போம். இது வீடியோ சீரியஸாக தான் வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோஸையும் சரியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைட்ரூம் சாஃப்ட்வேரை பக்காவாக படிக்கலாம். ரைட், அப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெவலப்ன்ற டேப்பை கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேசிக் டேப்னு வரும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பேசிக் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குது. இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட் என்ன தனித்தனியாக படிப்போம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிக் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேசிக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சப்ஜெக்ட். இதில் ஃபஸ்ட்டாக பார்ப்போம் WBன்னு சொல்கிறது வந்து ஒயிட் பேலன்ஸ். நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஃபோட்டோ ஒன்றில் எங்களுக்கு ஒயிட் பேலன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த செட்டப்பை யூஸ் பண்ணலாம். ஒயிட் பேலன்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக அப்போது ஒயிட் பேலன்ஸ் வந்து எப்படி இந்த ஃபோட்டோவில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். ரைட், அப்போது நான் எடுத்துருக்க இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அப்போது இந்த ஃபோட்டோவில் நம்ம கொஞ்சம் ஒயிட்டாக பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம். ரைட், அப்போது ஒயிட் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள். டெம்ப் இந்த ஃபோட்டோவில் வந்து ஃபோட்டோ உண்மைக்குமே வோம் லுக்கான ரைட், ஒரு நார்மல் வோம் லுக்கான ஒரு இடம் ரைட். சன் இது ஒன்று இருக்குது. ரைட், கொஞ்சம் வோமான பாட்டில் தான் இந்த ஃபோட்டோ இருக்குது. பட் அவ்வளோ வோமும் இல்லை. ரைட், இந்த ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது கண்டிஷன் தான் இருக்குது. ரைட், ஓகே, நான் இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன். கொஞ்சம் வோமான ஃபோட்டோ. ரைட், இதாக இருக்குது இந்த ஃபோட்டோ. ரைட், வோமான ஃபோட்டோ. அப்போது எனக்கு என்ன செய்யலாம், இந்த ஃபோட்டோவில் டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணலாம். டெம்பரேச்சர் இந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னால் வோமை இன்னும் அதிகரிக்கலாம். வோம் லுக்கை வந்து கூட்டலாம். அதே போல் இந்த பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை இந்த பக்கம் உங்களுக்கு மூவ் பண்ணுற நேரத்தில் ரைட், நீங்கள் உங்களோட இடது பக்கம் மூவ் பண்ணுற நேரம் மைனஸ் வேல்யூக்கு போகிற நேரத்தில் டெம்பரேச்சரை வந்து உங்களுக்கு வந்து கூல் பண்ணலாம். ரைட், ஓவராக போனால் ப்ளூ ஆயிடும். சரி, அப்போது டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த டெம்பரேச்சரை வந்து நார்மலாக உங்களுக்கு மூவ் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு வோம் லுக் ஒன்று தேவைன்னா வோம் லுக்கு மாறலாம். கூல் லுக் ஒன்று தேவை சொன்னால் லைட்டாக கூல் லுக்கு இதில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். அதே போல் டிண்ட்டை சேஞ்ச் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் போகிற நேரமும் ஒரு வோம் ரைட், ஒரு பிங்க் லுக் ஒன்று வரும். இந்த மாதிரி அதே போல் இந்த பக்கம் போகிற நேரம் க்ரீன் லுக் ஒன்று வரும். க்ரீன் லுக் வர நேரத்தில் அந்த ஃபோட்டோவுக்கு ஒரு கூல் லுக் ஒன்று நம்மளால் ஆட் ஆகும். இப்போ எனக்கு கூல் லுக் ஒன்று தேவைன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல இந்த ஒரு கூல் லுக் ஒன்று இதை எடுத்துகிட்டு வரலாம். ரைட், அப்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஒயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கும். உங்களுக்கு இதை செட் பண்ண செட்டிங்ஸ் உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிதுன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு தானே இந்த ஸ்லைடருக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து 0க்கு போயிடும். இதே டபுள் கிளிக் பண்ணால் 0க்கு போயிடும். அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோஸில் உங்களுக்கு ஓமை கூட்டணுமா கூலை கூட்டணுமான்றது இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட், அதே போல் உங்களுக்கு இதை வந்து மெனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்க இந்த ஒரு செட்டப்பை மட்டும் செஞ்சுட்டு இந்த ஃபோட்டோ ஃபுல்லாக அட்ஜஸ்ட் ஆகாது. இந்த நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு செட்டிங்ஸே முழுமையாக நான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா, அப்போது இதில் இந்த இடத்துல இருக்க பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் செலக்டர் இருக்குது. இந்த ஒயிட் பேலன்ஸ் செலக்டரை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் இந்த மாதிரி வந்துடும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த ஃபோட்டோவில் ஆக டார்க்காக இருக்கக்கூடிய பிளாக்காக இருக்கக்கூடிய ஒரு இடத்த கிளிக் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோவில் ஒயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த கிளிக் பண்ணணும்.
இப்போ நான் இந்த இடத்த ஹோட்டலில் வந்து டார்க் பிளாக்காக இருக்கிற இடம் இதுதான். ரைட், இந்த இடத்துல கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து ஒட்டோவா ஒரு செட்டப் ஒன்று செய்து தருவார். சரியா, அப்படி எங்களுக்கு செட் பண்ணலாம். இவரை கிளிக் பண்ணிட்டு போயிட்டு உங்களுக்கு இந்த இடம் இப்போ அந்த இடத்துக்கு பொறுத்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா சார் எங்களுக்கு இந்த இப்போ இவர் இடத்துல வந்து இந்த பிளாக்ல கிளிக் பண்ணுற நேரம் அதில் செட்டப் வித்தியாசமாக செட் பண்ணார். அதே போல் தான் ஒவ்வொரு இடத்துக்கு நான் கிளிக் பண்ணுற நேரம் இந்த ஃபோட்டோட வந்து லுக்கை வந்து இவர் மெஷினாலே ஏஐ டெக்னாலஜி ஒன்று மூலமாக இதில் வந்து நமக்கு தேவையான மாதிரி செட் பண்ணி தரும். அது இல்லாமல் உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு விருப்பமான செட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த டிண்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ரைட், அப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது வந்து ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணுறது அண்ட் ஒயிட் பேலன்ஸ் பண்ணுறதை பற்றி தான் பார்த்தோம். ரைட், அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் எடுத்துகிட்டு வருவோம். அப்போ அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அடுத்த சப்ஜெக்டை தெளிவான முறையில் படிக்கலாம். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பார்க்குறதுக்காக வேண்டி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.